மனைவியின் கோபம். காஃபி போடுவது ஒரு கலை என்றால், போட்ட காஃபியை ரசித்து குடிப்பது மற்றொரு கலை. இந்த இரண்டு கலைகளிலும் கமலாவின், அதாவது என் அருமை மனைவி கமலாவின் தேர்ச்சி அபாரமானது. 4 நாள் சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பாள். பழைய புடவைகளை போட்டு எவர் சில்வர் பாத்திரம் வாங்காமல் 1 மாதம் முழுவதும் கூட இருப்பாள். தொடர்ந்தால் போல் 15 நிமிடங்கள் என்னை திட்டாமல் கூட இருப்பாள். ஆனால் காஃபி சாப்பிடாமல் அவளால் இருக்க முடியாது. அவள் போடு காஃபியும் பிரமாதமாக இருக்கும். டிகிரி காஃபி, டிப்ளமா காஃபி எல்லாம் பிச்சை வாங்க வேண்டும். கள்ளி சொட்டு காஃபி என்பார்களே, அது எல்லாம் கமலாவின் காஃபி என்ற இமயமலைக்கு முன் வெறும் பரங்கிமலை. இப்படி காஃபி ரசிகை திலகமாகவும் காஃபி டிகாஷன் பேரரசியாகவும் திகழ்ந்த கமலாவை திடீரென்று ஆண்டவன் சோதனை செய்தான். அவ்வப்போது வயிற்றில் எரிச்சலாக இருக்கிறது என்று டாக்டரிடம் போனால் ஒரு நாள். வயிற்றில் எரிச்சல் வேறு, வயிற்றெரிச்சல் வேறு. டாக்டர் பரிசோதித்துவிட்டு மறக்காமல் ஃபீஸ் வாங்கி கொண்ட பிறகு ஹைப்பர் ஆசிட் தொல்லை, காரம், காஃபி எல்லாம் கூடாது என்றார். டாக்டர் சொன்னதை கேட்டு கமலா இடிந்தே போய்விட்டாள். எதிர் வீட்டு கௌசல்யா தீபாவளிக்கு பட்டுப்புடவை வாங்கி கொண்டேன் என்று கூறிய போது கூட கமலா இவ்வளவு கலங்கவில்லை. காரணம், கமலாவிற்கு காஃபியின் மேல் அத்தனை உயிர். காரத்தை கூட அறவே விட்டாலும் விட்டு விடுவாள். ஆனால் காஃபியை, டாக்டர் காஃபியை தானே விடணும், விட்டு விட்டால் போச்சு என்று மிகவும் சர்வசாதமாக எந்தவித சலனமின்றி சொன்னாள். கமலா என்னும் இன்றைய நடிகையர் திலகம். மறுநாள் காலை நான் பேப்பர் படித்து கொண்டிருக்கும்போது கமலா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அவளை பார்க்க பரிதாபமாக இருந்ததால், கமலா அதிகம் சாப்பிட வேண்டாம், அரை கப் காஃபி சாப்பிடு, ஒன்றும் தப்புல்லை என்றேன். அடுத்த கணா கமலா என் எதிரே இல்லை, தூணை பிளந்து வந்த நரசிம்மமூர்த்தி தான் காட்சியளித்தார். என்ன சொன்னீங்க? அரை கப் காஃபியா? அதை விட அரை கப் விஷத்தை கொடுங்க, காஃபி சாப்பிட்டால் உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறா. என்னை கண்டாலே ஆகாது உங்களுக்கு, எதுக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிங்க? வியாதியோ வெக்கையோ நான் எக்கேடு கிட்டு போகிறேன். நீங்களும் உங்கள் மனுஷாலும் சௌக்கியமாக இருந்தால் சரி. எப்படி தான் இந்த மாதிரி ஈவு இறக்க இல்லாமல் சொல்ல உங்களுக்கு மனசு வருகிறதோ என்று கத்திக்கொண்டே உள்ளே சென்றாள். நான் ஒன்றும் பேசவில்லை. வழக்கம்போல் ஒரு நண்பரின் வீட்டுக்கு கமலாவும் நானும் சென்றோம். என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா, டீயா, கூல்ட்ரிங்க்ஸா என்று நண்பர் கேட்டார். கூல்ட்ரிங்க்ஸே போதும், கமலாவிற்கு காஃபி கூடாது, பெப்டிக் அல்சர் என்றேன். இது பெரிய தப்பு என்று எனக்கு அப்போது தெரியாது. வீட்டுக்கு வந்ததும் கமலா தனது 3வது கண்ணை திறந்தாள். அவளுக்கு சைவ வைஷ்ணவ வித்தியாசம் கிடையாது. ஒரு சமயம் நரசிம்மமூர்த்தியாய் இருப்பாள், மற்றொரு சமயம் முக்கன் சிவனாக இருப்பாள். 3வது கண்ணை திறந்து விட்டவுடன் அவர் காஃபியா, டீயா, கூல்ட்ரிங்க்ஸான்னு கேட்டதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் போதுன்னு சொல்கிறது. காஃபி வேணா, கமலாவுக்கு அல்சர் என்று சொல்லாவிட்டா உங்கள் தலை வெடித்தா போயிடும். ஏன் உங்கள் அக்காவுக்கு சைனட்டிஸ், உங்கள் அம்மாவுக்கு ஆத்தரிட்டிஸ், உங்கள் அண்ணாவுக்கு மைக்ரேனு ஏன் சொல்லலை? கமலா வியாதிக்காரின்னு ஊரெல்லாம் டாம் டாம்னு போடுறதுல என்ன சந்தோஷமம் என்று கத்தினாள். கண்களிலிருந்து கண்ணீரும் வந்து விட்டது. அந்த கண்ணீர் கடைக்கு போய் புதிதாய் வாங்கி வந்த சைனீஸ் சில்க் புடவையால் துடைத்த பிறகுதான் நின்றது. 3ஆம் நாள் காலை கமலாவுக்கும் வேலைக்காரிக்கும் வாக்குவாதம் நடப்பதை கேட்டு, என்ன கமலா, என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன். என்னவா, இவர் வேலையா செய்கிறா? படுந்தண்டம், நாளையிலிருந்து வேலைக்கு வர வேணான்று. அவள் வரவிட்டா எப்படி கமலா என்று ஆரம்பித்தேன். நான் தான் சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறேனே என்று சொல்லியபடியே டொய்யென்று சக்கரை புட்டியை மேடையில் வைத்தாள். அது சில பல துண்டுகளாக உடைந்தது. இந்த சமயம் பார்த்துதானா பால் பொங்கி அடுப்பில் வழிய வேண்டும். சனியை முடித்த கேஸ் அடுப்பு பிசாசா எரியுது. 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பால் பொங்கிட்டு. நாளையிலேருந்து கறி அடுப்பு தான் என்றாள் கமலா. அன்று மாலை டில்லியில் பிரபல டாக்டராக இருக்கும் என் நண்பர் என்னை பார்க்க வந்தார். 3 நாட்களாக கமலா படுகிற அவஸ்தையும் மற்றவர்களை படுத்தி வைக்கிற பாட்டையும் விவரமாக சொன்னேன். அவர் கமலாவை கூப்பிட்டு, டாக்டர் என்ற முறையில் சில கேள்விகள் கேட்டுவிட்டு, உங்களுக்கு அல்சர் எதுவும் இல்லை, வெறும் அசிடிட்டி தான். அசிடிட்டி பின்னால் அல்சரில் கொண்டு வந்து விட்டுவிடக்கூடும் என்பதால் டாக்டர் முன்ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருப்பார். காரக்கூடாதுதான். கோங்குரா சட்னி, மிளகா பஜ்ஜி, காரக்குழம்பு போன்றவைகள் தான் சாப்பிடக்கூடாது.
லேசான காரம் சாப்பிட்டால் தப்பில்லை, காஃபி சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 2-3 கப் காஃபிக்கு மேல் சாப்பிடாதீர்கள், பித்தமாகிவிடும் என்றார். அப்படியா டாக்டர்? இதோ காஃபி கொண்டு வருகிறேன் என்று உள்ளே ஓடினாள். கமலா எப்போது புள்ளிமானாக ஆனாள்? முகத்தில் எப்படி இத்தனை புன்னைய மலர்களை வரவழைத்து கொண்டாள்? மறுநாள் காலை ஃபில்டரை தட்டும் டங்கன் என்ற ஓசையே கோயில் மணி ஓசையாக இருந்தது. சிறிது நாளிகையில் 2 கப் காஃபியுடன் கமலா வந்தாள். அவள் ஒரு கப்பும் நான் ஒரு கப் காஃபியும் ரசித்து சாப்பிட்டோம். அப்பாடா! காஃபி கோப்பையிலே தோன்றிய புரள் கரையை கடந்தது.